ஏன் இந்த பஸ்கா திருவிழா? எல்லோரும் அறிந்த ஒன்றே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது ஜனங்களை மீட்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலம் ஒவ்வொரு வீட்டையும் மீட்டார். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் மூலம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பலதட்ட ஆட்டுக்குட்டி, அதில் புறஜாதியான் இருப்பார் என்று சொன்னாலும் அவன் சுத்திகரிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள் உட்பிரவேசிப்பான் என்று சொன்னால், பஸ்கா ஆசரிப்பான் என்று சொன்னால் அவனும் அவன் குடும்பமும் காக்கப்படும். அப்படி என்றால் பஸ்கா என்றால் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே ஒரு மீட்பு. அந்த பண்டிகையை யூதர்கள் தலைமுறை தலைமுறையாக கொண்டாடி வருகின்றனர். இயேசுவும் அந்த பஸ்கா பண்டிகைக்கு போகிறார். பஸ்கா பண்டிகையினுடைய முக்கிய அர்த்தம், எல்லா யூதர்களும் அவங்க வீட்டில் எண்ணிக்கைக்கு ஏற்றா போல் ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் தேவாலயத்தில் பலி செலுத்தி பின்பு அந்த மாமிசத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? வீட்டில் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு அதுதான் அவங்களுக்கு குடிக்கப்பட்டிருக்க நேரம். அதே நேரத்தில் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியும் என்ன செஞ்சார் சொல்லுங்க பார்க்கலாம்? தன்னுடைய ஜீவனை நமக்காக ஆட்டுக்குட்டியான ஒரே கிருபாதார வழியாய் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக எல்லோரும் கடந்து வருகிறார்கள், இயேசுவும் கடந்து வருகிறார். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி. இனி எல்லோரும் போய் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக போய் எங்கே கொடுக்கணும் தேவையில்லை, தேவாலயத்தில் பலி செலுத்தணும் தேவையில்லை. நான் தான் கிருபாதார பலி, என்னை நானே பலி செலுத்த கடந்து செல்ல போகிறேன் என்று சொல்லி அவர் எருசலேமை நோக்கி கடந்து வருகிறார். 2 முக்கிய காரியங்கள் இது நான் சொல்ல விரும்புவது. ஒன்று, இயேசுவின் ஹோசன்னா பண்டிகையிலே முதல்ல ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இயேசுவுக்கு வாகனமாக இருந்தானே யார்? கழுதைக்குட்டி. இயேசுவுக்கு வாகனமாகிய கழுதை. 2வது, இயேசுவை எல்லாரும் துதித்து பாடிய போதிலும் சிறுவர்கள் அதிகமாய் இயேசுவை துதித்தார்கள். என்ன சொல்லி துதித்தார்கள்? ஹோசன்னா என்று சொல்லி துதித்தார்கள். இந்த 3 காரியங்களையும் உங்கள் மத்தியிலே கூற விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் உள்ள வரும்பொழுது ஹோசன்னா ஹோசன்னா என்று சொல்லி நாம் பாடினோம். அநேக பேர் சிந்திப்பது உண்டு, அல்லேலூயா மாதிரி ஆண்டவரை துதிக்கும் துதி என்று சொல்லி நம்ம ஹோசன்னாவை நினைக்கிறோம். ஹல்லேலூயா என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தரை துதிக்கும் துதியாக நாம் எண்ணுகிறோம், அவருக்கு புகழ்ச்சியாக எண்ணுகிறோம், அவருக்கு மகிமை உண்டாவதாக என்று எண்ணுகிறோம். ஆனால் ஹோசன்னா என்று சொல்லும் பொழுது இது ஒரு எபிரேய பாஷை. எபிரேய பாஷையில் யாஷா ஹனா, யாஷா ஹனா என்று பொருள். யாஷா என்று சொன்னால் டெலிவர் மீ என்று அர்த்தம். என்னை விடுவியும், என்னை ரெச்சியும் என்பதற்கு தான் யாஷா என்று கூறுவார்கள். ஹனா என்று சொன்னால் ஐ பெக் யூ, ஐ கிரை டு யூ, ஐ பெக் யூ, ஐ கிரை டு யூ. 2ஐயும் சேர்த்தா ஐ பெக் யூ டு டெலிவர் மீ யோ காட். அதுதான் ஓசன்னா. ஓசன்னா என்று சொன்னால் ஒரு ஜெபம், இட்ஸ் அ ப்ரேயர். என்ன ப்ரேயர்? ஆண்டவரே உம்மை பார்த்து கெஞ்சுகிறேன், என்னை என்ன செய்யும்? விடுவியும், என்னை காப்பாற்றும். யாஷானா யாஷஹனா என்று எபிரேய பாஷையிலே சொல்லி ஆங்கிலத்தில் ஹோசன்னா, தமிழிலே ஓசன்னா. அந்த முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? எங்களை காப்பாற்றும், எங்களை ரெச்சியும் ஆண்டவரே என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா மாதிரி சொல்வது அல்ல. ஓசனா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை ரெச்சியும் ஆண்டவரே. கையில் குருத்தோல் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் ஓசன்னான்னு. எல்லாரும் ஒரு 5 தடவையாவது நீங்கள் சொல்லுங்க ஓசன்னா, 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 ஹோசன்னா. இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோசன்னா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எங்களை ரெச்சியும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று அர்த்தம். ஏன் குருத்தோலைகளை எடுத்து ஹோசன்னா என்று சொல்லுகிறாங்க என்று சொன்னால், அது கூடார பண்டிகை அன்று. கூடார பண்டிகை அன்று லேவியராகமம் புஸ்தகம் 23 அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அது ஒரு கூடார பண்டிகையின் நாள். அந்த பண்டிகை நாட்களில் அவர்கள் ஒலிவ இலைகளையும் இளம் குருத்துக்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு துதியையும் புகழையும் பாடி மகிழ்வார்களாம். என்னாகும் 23 அதிகாரம் 40வது வசனம்.
அது ஒரு கூடார பண்டிகை, நான் சுக்கோத் பண்டிகை என்று சொல்வார்கள். ஸோ இது எதை மையப்படுத்துக என்று சொன்னால், தேவனுக்கு துதி உண்டாவதாக என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் காலங்காலமாய் கூடார பண்டிகையின் அன்று அவர்கள் குருத்தோலைகளை கையில் எடுத்து, ஒலிவ இலைகளையும் பிரான்ச்சுகளையும் கையில் எடுத்து, ஒலிவ பழங்களை கையில் எடுத்து அவர்கள் தேவனை துதிக்கும் துதிகளை பாடுவார்களாம். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து அவர் உள்ளே வரும்பொழுது ஒலிவ மலையிலிருந்து அப்படியே அருகாமையிலே பெத்பகயாவுக்கு வந்தபோது இயேசு கிறிஸ்து எல்லா சீசர்களோடும் வரார். அதில் குறிப்பாக 2 சீசர்களை இயேசு அழைத்து, அது எந்த சீசன் என்று சொல்லி யாரும் சொல்லலை, மத்தேயும் சொல்லலை, மார்க்கு சொல்லலை, லூக்கா சொல்லலை, யாருமே சொல்லலை எந்த சீசன் என்று சொல்லி. ஆனால் வேத பண்டிதர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அது பேதுருவும் யோவானுமா இருக்கலாம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அந்த 2 சீசர்களையும் அவர் அழைத்து கூறக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே என்ன, நான் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21 அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிறேன். மேத்யூ சாப்டர் 21 verse 2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றார். இதில் நான் மையப்படுத்த விரும்புவது என்ன? 2 தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. முதலாவது தீர்க்க தரிசனத்தை நான் கூற விரும்புகிறேன். சகரியாவின் புஸ்தகம் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்க என்று சொன்னால், சகரியாவின் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படி சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது? சீயோன் குமாரத்தியே கலிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திற்கு வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இருக்கிறார் என்று சொல்லி 500 வருஷத்துக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்து இப்படி செய்யறதற்கு 500 வருஷத்துக்கு முன்பதாகவே யார் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்? சகரியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அந்த சகரியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக இயேசு இவ்வாறாக செய்கிறார். என்ன சொல்றாரா? ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் என்ன செய்வீர்கள்? கட்டி இருக்க காண்பீர்கள். அது ஒரு கட்டப்பட்ட ஒரு கழுதை என்று சொல்லி இங்கே சுவிசேஷகன், அவர் மாத்திரமல்ல எல்லா சுவிசேஷகனும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்றுதான், அந்த கழுதை கட்டப்பட்ட ஒரு கழுதை. இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில் நீங்களும் நானும் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற கட்டுகள் என்ன? அப்போஸ்தலர்கள் 8 அதிகாரம் 25 சொன்னது போல பாவம் என்கிற ஒரு கட்டு. லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் 16வது வசனத்தில் சொன்னது போல சாத்தானின் கட்டுகள். சங்கீதம் 18வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மரண கட்டுகள். அதே சங்கீதம் 18:5 சொல்லப்பட்டிருக்குது பாதாள கட்டுகள். நாம் ஏதோ ஒரு நிலைமையிலே கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மளை அழைத்து கொண்டு வருவதற்கு இயேசு சீஷர்களை அனுப்பினார். சீஷர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இன்னைக்கு அநேக சீஷர்கள் புறப்பட்டு போய் நீங்கள் இயேசுவுக்கு தேவை என்று சொல்லி அழைத்து வரக்கூடிய ஒரு நிலைமையில தான் நீங்களும் நானும் இங்கே வந்திருக்கிறோம். நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், சீஷர்கள் போய் செய்த முதல் வேலை என்ன சொன்னா, என்ன செஞ்சாங்களாம்? சீஷர்கள் போய் கட்டுகளை அவிழ்த்தாங்களாம். கட்டி இருக்கிற கழுதை. ஏன்னா இது ஆட்டுக்குட்டி யானவர் சொன்ன ஒரு வார்த்தை. இன்னொரு வசனம் கூட இருக்கு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயினால் எழுதப்பட்ட புஸ்தகத்திலே யாத்திராகமம் 13:13 வாசித்து பாருங்க. கழுதையின் தலையீச்சுகளை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. இதுவும் பஸ்கா பண்டிகையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஒரு கழுதையை நாம் மீட்கணும் அப்படின்னா அந்த கழுதையை எதனால மீட்கணும்? எதனால மீட்கணுமா? ஆட்டுக்குட்டியால தான் மீட்கணும். இந்த கழுதை ஒரு நாளும் தூய்மையான ஒரு விலங்குல கருதப்படாது. கழுதை தூய்மையான விலங்குல கருதப்படாது. 2 தரத்தை பார்த்தாலும்
தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு சின்ன குருவியை கூட ஆண்டவர் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாரு. ஆனால் எதை லிஸ்ட்டில் வைக்கல சொல்லுங்கள்? எதை லிஸ்ட்டில் வைக்கல? கழுதை கிடையாது தேவனுக்கு பலி செலுத்துகிற லிஸ்ட்டில். தேவாலயத்து பக்கமே யார் வர முடியாது, கழுதைக்கு இடம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட கழுதையை தான் தேவாலயத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் இயேசு கூட்டு வராரு, ஓசனா ஓசனான்னு சொல்லி. 3, கழுதை செய்கிற வேலை தேவைப்படுது எல்லாருக்கும். ஆனா கழுதைய கர்த்தருடைய காரியத்துக்கு பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் கிடையாது. கூறுகிறார், ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், ரெண்டாவது புரிஞ்சுக்கோங்க, ஒருவன் கட்ட அமுக்கும் போது ஊழியக்காரன்ட்ட அந்த 2 சீசர்கள்ட்ட ஒருவன் ஏதாவது சொன்னால் என்ன சொல்லணுமா? இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். கட்ட அவிழ்க்கும் பொழுது வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸை இயேசு முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஒருத்தனை கட்ட அவிழ்க்கும் பொழுது உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும், போராட்டம் வரும். பிசாசின் கட்டுகளை உடைக்கணும், அவனுடைய தந்திரங்களை உடைக்கணும் அப்படின்னா இயேசு முன்கூட்டியே அறிஞ்சு சொல்றாரு, தேர் வில் பி a disturbance. கண்டிப்பா உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்படி என்ன சொல்லணுமா? சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். இந்த கழுதை ஒரு சாதாரண நபர்கிட்ட இருந்துச்சுங்க. இது சொந்தக்காரர் இயேசு கிடையாது, இந்த சொந்தக்காரர் சீசரும் கிடையாது. இவங்க காசு கொடுத்து வாங்கலை, நோட் த பாயிண்ட், என்ன கொடுத்து வாங்கலை. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நம்ம பைபிள் காலேஜில் இருக்கிற நம்மளை யாரும் காசு கொடுத்து பைபிள் காலேஜுக்கு கூட்டு வரல. நம்ம எல்லாரும் எங்கேயோ சுமச்சிட்டு இருந்த கழுதையை ஏதோ 2 சீசர்கள் தேடி கண்டுபிடிச்சி, வாங்கப்பா நீங்கள் யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். அதனால தான் நாங்கள் வேதாகம கல்லூரி படித்து எப்படி நிற்கிறோம், ஊழியக்காரராக நிற்கிறோம். சில கழுதை வராது தெரியுமா? சில கழுதை இன்னும் வரமாட்டிக்கு. ஆமாம், சில கழுதை என்ன செய்ய மாட்டிக்கு, இன்னும் வரமாட்டிக்கு. தரன்னு சீசர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, இழுக்க வேண்டியிருக்குது. ஆமாம், உண்மைதான் சொல்கிறேன். இப்போ கழுதை உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ. நிறைய பேருக்கு கழுதைன்னு கழுதையா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சில சின்ன பிள்ளைங்க பார்க்க. மாடு பார்த்துருக்கீங்களா? மாடு, சில மாடை கூப்பிட்டா என்ன செய்யாது, வராது. மாடு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு ட்ரிக்கு தெரியும், இந்த மாட்டை எங்கெங்க தொட்டா, எங்கெங்க பிடிச்சி இழுத்தா, எங்கெங்க குத்துனா, எங்கெங்க இழுத்தா மாடு வரும்னு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏற்கனவே நான் முன்குறிக்கப்பட்டவன். ஏற்கனவே ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு. ஏதோ அந்த பாஸ்டர் கூப்பிட்டனால தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன்னு சொல்லாத. இல்லை 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 இல்லை, அந்த பாஸ்டர் கூப்பிடாட்டினாலும், அந்த பிஷப் உனக்கு கூப்பிடாட்டினாலும், அந்த ஃபாதர் உன்னை கூப்பிடாட்டினாலும் உன்னை ஏற்கனவே கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார். அந்த சீசனும் ஒரு கழுதை தான். உபயோகப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவனை, உன் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், யூ கம் அண்ட் சர்வ் மீ. உன் கடின உழைப்பு நல்லா தான் இருக்குது, என்னை பின்பற்றி வா, நீ எனக்கு தேவன் கூட்டு வந்தார். இப்போ அந்த கட்டை அவிழ்க்க சொன்னது மாத்திரம் கிடையாது. எப்படி கட்டை அவிழ்க்க சொல்லார்னா, வார்த்தையை உபயோகி. கேட்பாங்க, people will ask but say what I said. நான் சொன்னதை சொல்லு, எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லிடாத. நான் என்ன சொன்னேன், ஆண்டவனுக்கு தேவை அவ்வளவு சொன்னா போதும். நம்ம ஓனர் அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஓனரு இயேசுவின் சீசர் கழுதையை அவுத்துட்டு போகும்போதே வெளியே ஓடி வந்து கேட்குறாங்க, எப்பா எப்பா கழுதை எங்கே அவுத்துட்டு போற, இது எங்க கழுதை, ஏன் வண்டி எங்கே கொண்டு போற? ஒரே பதில் என்னவா, என் ஆண்டவருக்கு தேவை. யூஸ் த வேர்ட். எங்கெல்லாம் உன் கட்டுகளை அறுக்க முடியலையோ, எங்கெல்லாம் உன்னை விடமாட்டேன்னு சொல்றாங்களோ, எங்கெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையா இருக்குதோ, ஒரே ஒரு உபகரணத்தை மட்டும் தான் கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? த வேர்ட். த வேர்ட். இயேசு சொன்ன வார்த்தை உன் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும். யாரும் உன்னை விடமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தாராளமாக கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, வீட்டில் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஏக்கா நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போட்டால் கொஞ்சம் விளையாடுறேன், கொஞ்சம் 2 கையெழுத்து கும்பிட்றேன் சாமி. காலையில் கூட்டு போயிட்டு எப்போ கூட்டுவாங்க, சாயங்காலம் கொண்டு எங்கள் வீட்டில் கொண்டு விட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த 2 சீசர்கள் கேட்ட உடனே இயேசுவுக்கு தேவை என்று சொல்லுங்கள். யுவர் நீட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜீசஸ். நீங்கள் இயேசுவுக்கு ரொம்ப தேவை. சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு ரொம்ப தேவை. மொதல் பாயிண்ட்ல எல்லாரும் நான் ஒரு கழுதைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 2வதுல சொல்லுங்க பார்க்க, நான் இயேசுவுக்கு ரொம்ப தேவை. நான் அவனுக்கு தேவை கிடையாது.
நான் இவளுக்கு தேவை கிடையாது, ஏன் நான் என் அதிகாரிக்கு தேவை கிடையாது, நான் என் குடும்பத்தில் உள்ளவனுக்கு தேவை கிடையாது. ஆனால் நான் யாருக்கு தேவை? தைரியமாக சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு தேவை. ஐ நீட், இயேசுவுக்கு எனக்கு தேவை, நான் இயேசுவுக்கு தேவை. 1008 பேர் கேள்வி கேட்கட்டும், ஐ யூஸ் த வேர்ட் த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை என்கிட்ட இருக்குது, அந்த வல்லமை என்கிட்ட இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தை என்கிட்ட இருக்குது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்கிற வார்த்தை என்கிட்ட இருக்குது. யோவான் 8 அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, குமாரன் விடுதலையாக்கினால் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், என்னை விடுதலையாக்க மாட்டேன்னு யாராவது ஒன்று சொல்லட்டும் பார்க்கலாம். ஐ ஹாவ் அ வேர்ட், என்கிட்ட வார்த்தை இருக்குங்க, அந்த வார்த்தை எனக்கு விடுதலையை கொடுக்கும். யார் சொன்ன வார்த்தை? யார் சொன்ன வார்த்தை? இயேசு சொன்ன வார்த்தை. சீசர்கள் உபயோகித்தது இயேசுவின் வார்த்தை. டோன்ட் டேக் காப்பி பேஸ்ட் ஆஃப் அதர்ஸ் வேர்ட். அவங்க சொன்ன வார்த்தை, இவங்க சொன்ன வார்த்தை, அந்த ஊழியக்காரன் பேசுனது, இந்த ஊழியக்காரன் பேசுனது, நோ 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 நோ, டோன்ட் காப்பி பேஸ்ட். நான் டைரக்டாக எடுக்கங்க, எனக்கு இயேசு பேசின வார்த்தை போதும். அந்த வார்த்தை எனக்கு டிஸ்டர்பன்ஸா, நான் முன்னேறி செல்வதற்கு, என் கட்டுகள், என் நுகங்கள், என் பாரங்கள், என் வேதனையை என்னை திரும்ப திரும்ப கட்ட நினைக்க பார்த்தியா, அதை உடைக்கிறதுக்கு நான் இயேசுவுக்கு தேவை, நான் இயேசுவுக்கு தேவைங்கிற ஒரு வார்த்தை போதுங்க. ஹெவி லோடட் மார்த்தாள், ஹெவி லோடட் மரியாள். என்ன சொன்னா பாருங்க, தேவையானது ஒன்றே ஒன்று. அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம்? நல்ல பங்கு. நல்ல பங்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு சொல்ற வார்த்தை. வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 2 பேர்ல ஒரு ஆள் ஹெவி லோடட் டாங்கி, இன்னொரு டாங்கி இயேசு கூப்பிட்ட டாங்கி. அது பாதத்தில் உட்காந்து என்ன கேட்டுட்டு இருக்குது? இயேசு என்ன சொல்றாரோ கேட்டுக்கிட்டு இருக்குது. அவளுக்கு தான் நல்ல பங்கு. கானாவூர் திருமணம், லார்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தை. 100க்கு அதிபதி, வியாதி வீட்டில், இயேசு எங்க வீட்டுக்கு வரதுக்கு தகுதி அல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க இயேசுவே. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும், என்னை விடுவிப்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. என்னை விடுவிப்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. யார் நீ எனக்கு தேவைன்னு உடையஸ்தம் பிடிச்சி வச்சிருந்தாலும், நான் இயேசுவுக்கு தேவைன்னு என்னை விடுவிப்பதற்கு அவருடைய வார்த்தை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. 3வது, நான் அதை சிந்திக்கும் போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்து என்று சொன்னால், அதே நீங்கள் மார்க்க சுவிசேஷத்தில் தெளிவாக போட்டிருக்கும், அந்த வீட்டுக்காரன் எங்கே கட்டி வச்சிருந்தான் பாருங்களேன். 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை என்ன எழுதப்பட்டிருக்குது? மார்க் 11:4, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு, அந்த பொசிஷன் எங்கே இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் நாட் அ வெரி கீ பிளேசஸ். ஏதோ கழுத தொழுவத்தில் வைக்கல, எங்கேயும் கொண்டு வைக்கல. ஆனால் அந்த உடையனுக்கு தெரியும் இதை எங்கே வைக்கணும்னு. இது எங்கே இருந்துச்சான்? வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருவழி சந்தை. இன்னும் சொல்லப்போனா வாசல் அருகே. எங்கிட்டு போகணும்னு தெரியாத ஒரு நிலைமையில, இங்கிட்டு ஒரு பாதை போகுது, இங்கிட்டு ஒரு பாதை போகுது, 2க்கும் முக்குக்கில எதை கட்டி வச்சிருக்குதா? கழுதைய கட்டி வச்சிருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையுமே இந்த கழுதை இருக்கிற பொசிஷனில் தான் நம்மளும் இருக்கிறோம். இங்கிட்டு போகணுமான்னு தெரியல, சொல்லுங்க. இங்கிட்டு போகணுமான்னு தெரில, நம்ம இங்கே இருந்துக்கிடுவோம். இங்கிட்டு தெரிஞ்சா இங்கிட்டு ஓடிக்கிடுவோம், இங்கிட்டு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆமாம், இருமணம் ஒரே மனம் கிடையாது. மனசு வச்சு போவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இருமணமா இருக்கக்கூடாது. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் அவன் நிலையற்றவன். யார் 2 மனசோடு இருக்கிறீங்களோ அவங்க என்னைக்கும் நிலைக்க மாட்டீங்க. அப்படி நான் சொல்லலை, வேதாகமத்தில் யாக்கோபு நிருபக்காரன் சொல்றார் 2 மனசு. 4வது நான் சொல்ல வந்தது, லூக்கா சுவிசேஷம் நிருபக்காரன் சொல்வார் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா.
லூக்கா 19 அதிகாரம் 30 வசனத்தை வாசித்து பார்த்தா, லூக்கா 19:30 வாசித்து பாருங்க. 19 அதிகாரம். மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுத. லூக்கா சுவிசேஷம் கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறாரு. மனுஷன் ஒருத்தன் கூட இந்த கழுதையை இதுவரைக்கும் என்ன செய்யலையா, யூஸ் பண்ணல, பயன்படாத கழுத. ஒருவேளை நான் நினைச்சேன் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி முன்குறிச்சு வச்சிருப்பானோ, இல்லை, இந்த கேட்டகரிலையும் இருக்குது. இது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இதை அந்த 4 முக்கு சந்தையில் கட்டி வச்சிருவோம். நேந்து விட்ட ஆடு மாதிரி, நேந்து விட்ட மாடு மாதிரி, இது நேந்து விட்ட கழுத. என்னாகும் புஸ்தகம் 19 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்ல போனா, நுகத்தடி உட்படாத, 1 சாமுவேல் 6:7 சொல்லப்பட்டிருக்கு, நுகம் பூட்டாத. வேற எந்த நோக்கத்துக்கும் இது தேவை கிடையாது. ஏன் வேற எந்த நோக்கத்துக்கும் தேவை இல்லை அப்படின்னா, வேற ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் நடைபெற போகுது. சம்டைம் ஏன் நோக்கம் நிறைவேறாது, ஏன் நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கணும், வேற ஒரு நோக்கம் எனக்காண்டி காத்திருக்குது. இந்த வீட்டு எஜமான், இந்த கழுதையினுடைய உடையஸ்தன், இதனுடைய பர்பஸே ஒன்றுக்கு உதவாத பர்பஸ்ன்னு ஒரு முக்கில் கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் இது ஒரு வேற நோக்கத்துக்காக இருக்குது. ஒருவேளை இதுக்கு நுகம் பூட்டப்படலை, ஒருவேளை இதுக்கு மேலே நுகம் வைக்கலை, நுகத்தடி வைக்கலை, யார் இதுக்கு மேலே ஏறலை, எந்த விதமான வேலைப்பளும் வைக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, யாரும் ஏறாத ஒரு கழுதைய யார் உட்கார போறா, இயேசு என்கிறவர் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேறு பிரிக்கப்பட்டது. மற்ற விலங்குகளை போல அல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமாக வச்சிருக்காங்க. காரணம், சாங்டிஃபைட், புனிதப்படுத்தப்பட்டிருக்குது, முன்குறிக்கப்பட்டிருக்குது. சிலர் நம்ம வீட்டில் சில பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப டேஸாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம், முன்குறிச்சிருப்பார். சுற்றில் இருக்கவங்க சொல்லுவாங்க, உன் பிள்ளை ஒன்றுக்குமே உதவாது, ஏன்னா சேட்டக்கார பய அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. ஆனால் இவனை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை என்ன செஞ்சிருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம், முன்குறிச்சு வச்சிருப்பார். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. 2வது தனித்துவம் என்ன தெரியுமா, கௌரவத்தை பாருங்களேன். இது என்ன கௌரவம், புதுசா இருக்குது, இது புதுசு. இப்போ ஒரு 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 ராஜாவோ யாரோ வந்தாங்க அப்படின்னா, ஒரு அதிகாரிகள் வந்தார்னா, அவங்களுக்கு போடுற சேரு, அவங்களுக்கு போடுற எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொரிஞ்சு சொரிஞ்சு சீட்டு கிழிஞ்சதே நம்ம கொடுப்போம். அது ஒரு மேக்கப் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்கல்ல. நம்ம நிறைய இடத்துல டச்சப் தான் பண்ணுவோம். புதுசு வாங்குறோமோ இல்லையோ, நிறைய இடங்களில் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டு நிறைய டச்சப் நடக்கும். என்ன டச்சப் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். துணி அங்கெங்கேயும் தொங்கும், உடனே ஒரு துணியை போட்டு டக்குன்னு ஃபுல்லு என்ன செஞ்சுருவோம், மூடிடுவோம். பெட்டு அங்கெங்கேயும் எல்லாம் இருக்கும், உடனே பெட்டை இப்படி ஒரு தூக்கி. நம்ம டச்சப்லாம் அப்படி தான் இருக்கும், நம்ம டச்சப்லாம் அப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு டச்சப் நடக்குது. என்னன்னா, இது ராஜாவுக்கு தேவை, ராஜா அரசர் வாரார். 3வது என்ன அப்படின்னா, இந்த கழுதை தாய்மையை குறிக்குது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இது வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்லியிருக்கேன். 2வது தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 2வது தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறுது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தீர்க்க தரிசனம்? குழந்தைகள், பாலகர் வாயினால் உமக்கு பலன் உண்டு பண்ணினீர். சங்கீதம் 8வது சங்கீதம் 2வது வசனம் வாசிங்க. இன்னைக்கு காலையில் வாசித்த சங்கீதமா? சங்கீதம் 8:2, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். கர்த்தாவே ரட்சியும், ஓ லார்ட் சேவ் அஸ் நவ், யாஷானா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டது மட்டும் அல்ல. யார் இப்போ கூப்பிடுறாங்களா? யார் இப்போ கூப்பிடுறாங்க? சின்ன பிள்ளைங்க. எங்க கூப்பிடுறாங்க? வேற எங்கேயும் கூப்பிடல. பெரியவங்களாம் ரோட்டில் கூப்பிட்டு போகிறாங்களாம், சின்ன பிள்ளைங்க தேவாலயத்தில் சொன்னாங்களாம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. லூக்கா சுவிசேஷன் அப்படி தான் எழுதியிருக்காரு. அவங்க தேவாலயத்தில் சின்ன பிள்ளைங்க சர்ச்சுக்குள்ள வந்து என்ன சொன்னாங்களாம், அவருடைய அற்புதங்களை சொல்லி ஹோசனா ஓசானான்னு சொன்னாங்களாம். ஏன்னா வர்ற பாதையிலே தேவாலயத்தில் ஓசனா ஓசனான்னு சொல்லிட்டு வந்த இயேசு சும்மா வந்திருக்கலாம்ல.
ஓசனா ஓசனான்னு சொல்லிட்டு வர்ற பாதையில் குருடனுக்கு சுகம், முடவனுக்கு சுகம், எல்லாரையும் சுகம் கொடுத்துட்டே வராரு. நான் சுவிசேஷ பற்றிய வாஸ்த போதான் தெரிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து வெறும் ஓசனா ஓசனான்னு சொல்லிட்டு தேவாலயத்துக்கு வரல. ஓசனா ஓசனான்னு சொல்லிட்டு தேவாலயத்துக்கு உள்ளே வரும்பொழுது வியாதியஸ்தர்களுக்கு என்ன கொடுத்துட்டே வராரு? வியாதியஸ்தர்களுக்கு என்ன கொடுத்துட்டே வரானா? சுகத்தை கொடுத்துட்டே வராராம். லூக்கா சுவிசேஷகன் அப்படிதான் சொல்றாரு. வியாதியஸ்தர்களுக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டே வராரு. அவர் சுகத்தை கொடுக்க கொடுக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் அற்புதங்களை சொல்லி சொல்லி ஓசன்னா சொன்னாங்களாம். என்ன அற்புதங்கள் சொன்னாங்களாம்? குருடனுக்கு பார்வை கொடுத்துட்டார், ஓசன்னா. செவிடனுக்கு செவியை திறந்துட்டார், ஓசன்னா. முடவனை நடக்க செய்தார், ஓசன்னா. பாருங்களேன், யார் சொன்னது? யாரு சொன்னது? யாரு? சின்ன பிள்ளைங்க. எங்க வச்சு சொன்னாங்க? எங்க வச்சு சொன்னாங்க? எங்க வச்சு சொன்னாங்க? தேவாலயத்துக்குள்ள. தேவாலயத்துக்குள்ள சொன்ன வார்த்தை ஹோசன்னா, ஹோசன்னா. அவருடைய அற்புதங்களை சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களாம்? தேவனை என்ன செஞ்சாங்களாம்? துதிச்சாங்களாம். அதனால தான் இவங்க ஆசாரிகள் பெரியவங்கெல்லாம் வந்துட்டு, எப்போ அந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்யுங்க, ஹலோ சின்ன பையங்க பேசாம இருங்க நான் சொல்லலை. அப்படி அன்னைக்கு ப்ரீஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்கள பேசாதிருங்கன்னு சொல்லி அதட்டியிருக்காங்க. அப்போ இயேசு உபயோகப்படுத்துகிறார் இந்த வார்த்தை. சங்கீதக்காரன் சொன்னது, பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க துதிக்க வேண்டாம். இவங்கள வாயை அடக்கிட்டீங்க அப்படின்னா சுத்திலும் பாரு, இந்த கல்லு கூட என்ன செய்யும்? என்ன கூப்பிட ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளைங்களுடைய பிரைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைங்க ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரை துதிக்கிறது சின்ன பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடல் பாடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயை திறந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர் என்று சொல்லி சிறுவர்கள், சர்ச்சில் இருக்கிற எல்லாரும், குறிப்பாக குட்டி பசங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சில வளையாதது சொல்லுங்க, அஞ்சில வளையாதது, அஞ்சில கைத்தட்டி ஆராய்க்கிறது. 50க்கு ஏன் போறீங்க? 10 வயசுல என்ன செய்யாது சொல்லுங்க பார்க்கலாம். 5ல் அங்கே சர்ச்சை விட்டு வெளியே ஓடி ஓடி போகிறது. 10 வயசுல என்ன செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சை விட்டு ஓடதான் செய்யும், நிற்காது, அது நிற்காது. சிறு பிள்ளைங்களை தேவ சமூகத்தை நிப்பாட்டி வைங்க, அவங்க கர்த்தருக்கு ரொம்ப புரோஜனமானவங்க. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சின்ன பிள்ளைங்களுடைய வாயை அடக்க பார்த்தாங்க. நடத்துகிற பரிசேயர்கள் நிறுத்த பார்த்தாங்க. சின்ன பிள்ளைங்க சொன்னாங்க, குருடனுக்கு பார்வை கொடுத்தார். ஓசனா சொல்லுங்களே. குருடனுக்கு பார்வை கொடுத்தார், செவிடருக்கு செவியை திறக்க செய்தார். குருடனுக்கு பார்வை கொடுத்தார், ஓசனா. செவிடனுக்கு செவியை திறக்க செய்தார். சொல்லுங்க, ஓசனா. முடவனை நடக்க செய்தார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார். பார்த்தீங்களா சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அழகாக பாடுறாங்கன்னு. இப்படி சர்ச்சுக்குள்ளே என்ன செஞ்சாங்களாம்? ஓசனா ஓசனான்னு சொன்னாங்களாம். 2வது தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எனக்கு பிரியமானவங்களை இப்படியே நான் சொல்லிட்டு போனேன்னா நேரம் போதாது. தேவ சமூகத்தை 2 காரியம் நான் ஞாபகப்படுத்தினேன். 1, நான் தேவனுக்கு தேவையானவன், நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமானவன். 2, பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுவேன். துதிக்கணும், துதி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம் ஜபத்தோடு கூட அருமையான டீக்கன் நம்மளை வழிநடத்துகிற ஜபத்தை நாம் பிரவேசிப்போம்.